அடுத்த மனிதர்களின் பொருளாதாரத்திலே கை வைத்து அதனை மோசமான முறையில் உண்பது பாரிய ஹராமா. குர்ஆனிலே எந்த இடத்திலுமே நோன்பை முறைக்கின்ற இந்த சிறிய காரியங்களை பற்றி விலாவாரியாக விளக்கப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே வலா தஅகுலு அம்வாலக்கும் பில் பாத்தில், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை மோசமான முறையிலே பாத்திலான முறையிலே உண்டு விடாதீர்கள், சாப்பிட்டு விடாதீர்கள், அதனை சம்பாதித்து விடாதீர்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கிறார். இங்குதான் நாங்கள் தோற்றுவிடுகிறோம். சிறிய சிறிய மார்க்க விடயங்களில் என்று நாங்கள் கருதுகின்ற மார்க்கம் தான் எல்லாம். நாங்கள் மார்க்க விடயம் என்று கருதுகின்ற விடயங்களில் நாம் காட்டுகின்ற பேணுதலை அல்லாஹ் பேணுதல் காட்ட சொன்ன பல இடங்களில் நாங்கள் காட்டுவோம். நேரடியாக ஒரு உணவகத்துக்கு சொல்கிறோம், சாப்பாட்டுக்கு போகிறோம், ஒரு வெளியூரிலே ஒரு நிகழ்ச்சிகளிலே போகிறோம், அல்லது பயணங்களிலே உணவகங்களுக்கு செல்கிறோம். அங்க முதலாவது நாங்கள் எல்லோரும் தேடுவது என்ன? ஹலால் இருக்கிறதா? ஹலாலான உணவு என்னுடைய உடம்புக்குள் போக வேண்டும், ஹராத்தை நான் புசித்து விடக் கூடாது என்பதில் நாம் எத்தகைய கவனம் எடுப்போம். பார்க்கிறோம், ஹராமா ஹலால் பல தடவை விசாரிக்கிறோம். ஏன் ஹராத்தை சாப்பிட்டு விடக்கூடாது? ஆனால் அடுத்த மனிதனின் மானத்தை, அடுத்த மனிதனை பற்றி மிக மோசமாக கதைக்கின்ற நேரங்களிலே இந்த பேணுதலை நாம் பண்ணுவோம். அடுத்த மனிதனின் மாமிசத்தை புசிப்பதற்கு சமனானது என்று அல்லாஹ் சொன்ன அந்த ஹராம் எங்கள் பலருக்கு தென்படுவதில்லை. பொதுவாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் 3 பேர் 5 பேர் 10 பேர் ஒரு இடத்தில் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது எதை பேசுகிறோம்? பெண்கள் வீடுகளிலே ஒன்றாக சேர்கின்ற போது எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? சக மனிதர்களை பற்றி பேசுகின்ற போது அது அவர்களுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமனானது என்று சூரா ஹுஜராத் மிக தெளிவாக சொல்கிறதே. இந்த ஹராத்தை நாம் சாப்பிடுவதற்கு நான் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் எங்காவது இடத்திலே பண்டு இறைச்சி சமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை சாப்பிடுவதற்கு தயங்குவோம், சாப்பிட மாட்டோம், கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டோம். ஏன் ஹராம்? ஆனால் அதை விட மோசமான ஒரு ஹராம் அடுத்த மனிதனின் மானத்தை போக்குவது, அடுத்த மனிதனின் உணர்வுகளை பாதிக்க செய்வது, அடுத்த மனிதர்களுக்கு பட்டப்பெயர் சுற்றுவது, அடுத்த மனிதர்களை இழிவாக பார்ப்பது என்று சூரா ஹுஜராத் அடுக்கிக் கொண்டு போன இந்த பாவம் பன்றி இறைச்சி சாப்பிடுவதை விட பாரதூரமானது என்ற உணவு எங்களுக்குள் வந்தது. ஏனென்றால் நாங்கள் மார்க்கத்தை பிழையாக விளங்கி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புரிதல், எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே பிழையாக புரியப்பட்டதன் விளைவு. இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதற்கு நாங்கள் கொடுப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்தகைய செயற்பாடுகள் நரகத்தினுடைய செயற்பாடுகள் என்பதைத்தான் இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த ஒரு துஆ சூரத்துல் பக்ராவினுடைய 201வது வசனத்திலே வருகிறது. நரக விடுதலைக்காக பிரார்த்திக்க வேண்டிய ஒரு துஆக்களின் தொகுப்பை நான் இப்பொழுது உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறோம். நேற்று பாவ மன்னிப்புக்காக இருக்கின்ற துஆக்கள், இன்று தந்திருக்கிறது நரக விடுதலைக்கான துஆ. ஏன்? ரமலானுடைய பிரதான இலக்குகள் ஒவ்வொன்றையும் அடைந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பற்றி நேற்று பேசினோம், இன்று நரக விடுதலையை பற்றி பேசினோம். குர்ஆன் கற்றுத்தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஓதிய ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். எல்லோருக்கும் பாடமான ஒரு துஆ. ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா, எங்களுக்கு நீ தர வேண்டுமே, ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் நலவை தர வேண்டுமே, வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் நலவை தர வேண்டுமே, வ கினா அஸாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாக்க வேண்டும். நாம் பேசுகின்ற விடயம் இந்த துஆவுக்குள் இருக்கிறது. உலக விவகாரங்களிலும் ஹசனாக்களை தான் தேட வேண்டும், மறுமைக்குரிய விவகாரங்களிலும் ஹசனாக்களை தான் தேட வேண்டும். அந்த 2 ஹசனாக்களும் யாருக்கு கிடைக்கிறதோ
அவர்களுக்கு நரக விடுதலை கிடைக்கும் என்பதுதான் இந்த துஆவினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. அதனால்தான் குர்ஆன் அப்படி கற்றுத் தருகிறது. நாங்கள் ஆகக்கூடிய விஷயத்தில் மாத்திரம் ஹசனாவை தேடிவிட்டு இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் துனியாவுடைய விஷயங்களில் செய்யாவை தேடிவிட்டார், அங்கே நன்மையை தேடிவிட்டு இங்கு பாவத்தை தேடிவிட்டால் அந்த நரக விடுதலை சாத்தியப்படாது. எவ்வளவு அழகான ஒரு துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஒரு எளிமையான உதாரணம். ஒரு மனிதர் பள்ளிவாயிலுக்குள் வந்தால் மிக உணர்வு பூர்வமாக தொழுகிறார், சுஜூதிலே அழுது அழுது தொழுகிறார், பிரார்த்திக்கின்றார். ஆனால் சொந்த சகோதரியோடும் சொந்த உறவுகளோடும் குடும்ப உறவுகளோடும் அவர் முறையாக நடந்து கொள்ளவில்லை. இப்போது இவர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனாவிலே விளைவிட்டு விட்டார். குடும்ப உறவுகளை பேணவில்லை. இப்போது விளைவு என்ன? குடும்ப உறவுகளை பேணாவிட்டால் அவருடைய அமல் அவருடைய கலைக்கு மேல் உயர்த்தப்படாது. அப்ப இவர் தொழுதது அழுதது அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்தது விடிய விடிய இதற்கு குர்ஆன் ஓதினது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் செலவழித்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சென்றது எதுவும் அவருடைய தலையை விட்டு உயரவில்லை என்பது மார்க்கத்தின் அடிப்படையாக அவர் என்ன நினைக்கிறார்? நான் மார்க்கத்தின் உச்சத்தில் இருக்கிறேன், விடிய விடிய குர்ஆன் ஓதுகிறேன், அழுது தொழுது பிரார்த்திக்கிறேன், இத்தனை உம்ராக்களை செய்திருக்கிறேன், இத்தனை ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறேன், எனவே அல்லாஹ் என்னை உயர்ந்த அந்தஸ்து வைத்திருப்பார் என்று அவருடைய நினைப்பார். ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்பதை போல அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள் அவ்வளவு இலகுவாக நுழைத்து விடலாம் என்று நீங்கள் நப்பாசை கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் வராமலேயே வெறுமனே இந்த இபாதத்துக்களை கொண்டு சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். மார்க்கத்தை பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்போது நாங்கள் இந்த பிரார்த்தனையை ஓதுவோம். பிரார்த்தனை ஓதுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் சீர்படுத்திக் கொள்வோம். ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, இரண்டும் ஹஸனா. ஒன்றிலே ஹஸனாவா ஒரு ஒன்றிலே செய்யாவாக இருக்க முடியாது. இருந்தால் தான் வகினா அஸாபன்னார், நரக விடுதலை கிடைக்கும். எனவே அந்த துஆவை இப்பொழுது ஒரு நிமிடங்கள் நாம் ஓதிக்கொள்வோம். மனதையும் நாங்கள் யோசித்து பார்ப்போம், மனதிலே யோசித்து பார்ப்போம், நம்முடைய துனியாவும் ஹசனாவாக இருக்கிறதா அல்ல அதில் எதையும் நாங்கள் இன்னும் ஹசனாவாக ஆக்க வேண்டி இருக்கிறதா? ஆகரத்து எல்லாமே ஹசனாவாக இருக்கிறதா இல்லை இன்னும் ஆகரத்துக்குரிய காரியங்களில் ஹசனாக்களை அதிகரிக்க வேண்டி இருக்கிறதா? இந்த இரண்டையும் நாங்கள் சிந்தித்தவாறு இந்த துஆவை இப்பொழுது ஓதிக்கொள்வோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தா, மறு உலகத்தினுடைய விவகாரங்களிலும் எங்களுக்கு நன்மையானதை தா. அதே நேரம் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை இப்பொழுது நாங்கள் ஓதிக்கொள்வோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதா வ கினா அஸாபன்னார். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இச்சைக்கு ஆசைக்கு ஏற்ற எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளக் கூடாது. மார்க்கத்தை நாங்கள் கூறு போட்டு பயன்படுத்தக் கூடாது என்பது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான்? சூரத்துல் பக்ராவினுடைய 85வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அஃபதுமினூன பிபாதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபாத். நீங்கள்
அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருக்கக்கூடிய விடயங்களிலே கொஞ்சத்தை பின்பற்றி கொண்டு, கொஞ்சத்தை ஈமான் கொண்டு கொஞ்சத்தை நிராகரிக்கிறீர்களா? சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை நிராகரிக்கின்றீர்களா? அஃபதுமினூன பிபாவில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாவ். இப்படி செய்பவர்களா நீங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலாவுக்கு பின்னால் சொல்கிறார், ஃபமா ஜஸாஉ மன் யஃபல் ذلك மின்கும். உங்களிலே ஒருவர் யாராவது ஒருவர் இப்படி மார்க்கத்தை கூறு போட்டு கொஞ்சத்தை பின்பற்றி சிலரை விட்டு விடுகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? இல்லா ஹிஸ்யுன், அவர்களுக்கு இழிவுதான். இழிவு, அவர்களுக்கு இழிவுதான் கூலியாக இருக்கிறது. எங்கே இழிவு? நாங்க என்ன துஆ ஓதினோம்? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அந்த இழிவு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌமல் கியாமா, உலகத்திலும் அவர்களுக்கு இழிவு, மறுமையிலும் இழிவு. மறுமையில இழிவு மாத்திரமல்ல, யுரத்தூன இலா அஷத்தில் அதா, கடுமையான வேதனை தண்டனை அவர்களுக்கு மறுமையில் இருக்கிறது. அடிப்படையில் இந்த வசனம் பனு இஸ்ரவேல் சமூகத்தை பார்த்து அவர்களுடைய செயற்பாடுகளை விமர்சித்து அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருந்தாலும் கூட இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட பல முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது சொன்ன ஒரு விடயம் தான், இந்த சட்டம் எங்களுடைய உம்மத்தினருக்கு மிக பொருத்தமானது என்பதால் தான் அல்லாஹ் தஆலா இதனை சொன்னார். மார்க்கத்தை கூறு போட்டு பின்பற்றுவது என்பது மிக மோசமானது. இந்த உலகத்திலும் இழிவை தந்து மறுமையிலும் கடுமையான விளைவையும் தண்டனையையும் பெற்றுக் கொள்ள தரக்கூடியது என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு எச்சரிக்கிறது என்ற கருத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். தொழுகை, நோன்பு போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு அதனை மிக பேணுதலாக செய்கின்ற ஒருவர் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறார். இப்போது குர்ஆனிலே வரக்கூடிய வசனங்களை பாருங்கள். உதாரணத்துக்கு ஒருவர் தொழுகையிலே பொதுபோக்காக இருக்கிறார், தொழுகையை விட்டு விடுகிறார், தொழுகையில் உயிரோட்டம் இல்லாமல் தொழுகிறார், பாவம், அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் அவர் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு கேட்டால் தொழவில்லை என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவருக்கு தண்டனைகளை, பாவங்களை கொடுக்கிறான். தொழாதவர்களுக்கு நரகத்திலே சில தண்டனைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஸலாத்த வ தபவு ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் குர்ஆன் எங்கேயுமே அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று சொல்லவில்லை. கய்யும் என்ற நரகம் இருக்கிறது, சக்கர் என்ற நரகம் இருக்கிறது. தொழுகையிலே பொதுபோக்கா, ஒழுங்காக தொழவில்லையா, தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொழுகைகளை உயிரோட்டமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி குர்ஆன் பேசிவிட்டு என்ன சொன்னது தெரியுமா? நம்ம யாராவது வாரிசுரிமை சட்டத்தை சரியாக படித்திருக்கிறோமா, அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா என்று இப்போது சிந்தித்து பார்ப்போம். இப்போது குர்ஆன் யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்று ஆரம்பித்து 2 பெரிய வசனங்களில் ஒட்டுமொத்த வாரிசுரிமை சட்டத்தையும் பேசி முடித்து விட்டது. குர்ஆன்ல 3 வசனங்கள்ல தான் வாரிசுரிமை சட்டம் அவ்வளவு விலாவாரியாக பேசப்படும். பேசிவிட்டு இந்த 2வது வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கின்ற போது சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரையறை. யார் இதனை மீறுகின்றாரோ, யார் இதனை புறக்கணிக்கின்றாரோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், அவர்கள் நிரந்தரமாக அதிலே தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறார். இப்போது சிந்தித்து பாருங்கள், நம்மிலே பலர் தொழுகையை விடுவதை ஒரு பெரிய பாரதூரமான பாவமாக கருதுகிறோம். நல்லது, உண்மைதான், அது பாரதூரமான பாவம் தான், நான் மறக்கவில்லை. ஆனால் குர்ஆன் எங்கவுமே தொழுகையை விட்டவருக்கு தண்டனை இருப்பதாக சொன்னதை தவிர நிரந்தரமாக அவர் நரகவாதி என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் வேண்டுமென்றால் வாரிசுரிமை சம்பந்தமாக பேசிய வசனங்களை அல்லாஹ் எப்படி முடித்திருக்கிறார் என்று பாருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை முடிக்கின்ற போது அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் இந்த சட்டங்களை பின்பற்றார்கள் சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது நாங்கள் மார்க்கத்தை எப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? ஒரு பகுதியை ஈமான் கொண்டு பல பகுதிகளை நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஃபமா ஜஸாஉ மன் யஃபஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத் அஸாப். இந்த உலகத்திலும் உங்களுக்கு பெரிய தண்டனை,
இழிவு, மறுமையிலும் உங்களுக்கு கடும் தண்டனை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வசனம் எங்களுக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எளிமையான சில உதாரணங்களை தான் சொல்றேன். நாம் ஒவ்வொருத்தரும் முகாசபா செய்து பார்க்கலாம். இப்போ தொழுகைக்கு நோன்புக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாமே வாரிசுரிமை சட்டத்துக்கு இன்னும் கொடுக்கவில்லை. ஏன் நாங்கள் அதனை ஒரு மார்க்க சட்டமாக இன்னும் கருதவில்லை? ஏன் நாங்கள் அதனை பின்பற்ற வேண்டும் என்பதில் யாரும் கவனம் செலுத்தவில்லை? ஏன் நாங்கள் அதை பற்றி பேசுவதில்லை என்றால், நாங்கள் எங்களுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோனை உருவாக்கி வைத்திருக்கிறோம். மார்க்கம் என்றால் தொழுவணும், ரமலான் வந்த கொஞ்சம் சகாத் சதக்கா கொடுக்கணும், எப்பயாவது ஒரு உம்ராவுக்கு போயிருக்கணும், ஹஜ்ஜி மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை பின்பற்றியாகி சொர்க்கம் தான் என்ற நினைப்பு நம்ம பலருக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. மார்க்கம் முழுமையாக அதை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு விடயம். ஆனால் முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும். சில போது எங்களால் முடியாமல் நாங்கள் செய்த விடயங்களே அல்லாஹ் எங்களிடம் குற்றம் பிடிப்பது. அன்புக்குரியவர்களே, அடுத்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். இப்போது அடுத்த விடயத்தை அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு. யாருக்கு அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும்? யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் பேசியிருக்கோம். நிராகரிப்பாளர்களே, நீங்கள் இஸ்லாத்துக்குள் பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று தானே பேசியிருப்போம். ஆனா இந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களே, ஏற்கனவே நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, ஆனால் நீங்கள் இன்னும் இஸ்லாத்துக்குள் பூர்ணமான நுழையவில்லை. எனவேதான் அல்லாஹ் மீண்டும் அழைப்பு கொடுக்கிறான். இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து விடுங்கள், ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் நீங்கள் சரியாக பின்பற்றுகின்றவர்களாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். சொல்லிவிட்டு சொல்கின்றார், அப்படி நீங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைத்து நெளித்து சுழித்து நமக்கு ஏற்ற விதங்களை, அதை நமக்கு இலகுவான விஷயங்களை மாத்திர மார்க்கத்தில் பின்பற்றுவது ஷைத்தானினுடைய அடிச்சுவடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வுன் முபீன். அதான் அந்த வசனம் சொல்லுகிறாங்க. முதலாவது, மார்க்கத்திலே பூரணமாக நுழையுங்கள், ஷைத்தான் அடிச்சுவதை பின்பற்றாதீங்க என்று அல்லாஹ் தஆலா எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காஃபா என்ற வார்த்தை முழுமையாக இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். பள்ளிவாசலில் முஸ்லீமாக இருக்கின்ற நாங்கள் கடை வீதியில் முஸ்லீம் அல்லாதவராக இருக்க முடியாது, அங்கும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். தொழுகையிலே இஸ்லாத்தை பின்பற்ற நாங்கள் மனைவியினுடைய விஷயத்தில், கணவனுடைய உரிமையினுடைய விஷயத்தில் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லுகின்ற போது இஸ்லாத்தை தான் பின்பற்ற வேண்டும். முஸ்லீம் என்றால் எல்லா இடத்திலும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை கூறு போன்று பின்பற்றினால் நரகத்து வாசிகளாகத்தான் நாங்கள் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி வரும் என்ற அபாயத்தை தான் இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அன்புக்குரியவர்களே, இப்போது இந்த சூரா ஆல இம்ரானுடைய 16வது வசனத்தை பாருங்கள். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார் வரக்கூடிய ஒரு துஆவை இப்பொழுது நாங்கள் ஓதிக்கொள்வோம். சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்ற ஒரு பிரார்த்தனை. ரப்பனா, எங்கள் இரட்சகனே, இன்னனா, நிச்சயமாக நாங்கள், ஆமன்னா, உன்னை தான் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அது பூரணமான ஈமான், அரைகுறையான ஈமான் கிடையாது. ஃபக்ஃபிர் லனா, எனவே யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிப்பாயாக. நாங்கள் இவ்வளவு காலமும் மார்க்கத்தை சில போது கூறு போட்டு பின்பற்றி இருக்கிறோம், எங்களை நீ மன்னிக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும். நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை இப்பொழுது அர்த்தம் விளங்கி நாங்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் மோதிக்கொள்வோம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். மூன்று பகுதிகள். ரப்பனா இன்னனா ஆமன்னா, முதலாவது நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். வகினா அஸாபன்னார், பாவம் மன்னித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வரக்கூடிய இந்த துஆவை இப்பொழுது ஓதிக்கொள்வோம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار
ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே 6666 வசனங்கள் இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதிலே மார்க்க சட்ட திட்டங்களை பற்றி பேசுகின்ற வசனங்கள் வெறும் 500 வசனங்கள் மாத்திரம்தான். இந்த 6000 வசனங்களில் சட்ட வசனங்கள். அப்படி என்றால் ஏனைய 5500 வசனங்களையும் நாங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டுமா இல்லையா? இந்த வெறும் 500 வசனங்களை பின்பற்றுவதற்கு நாங்கள் கடும் முயற்சி எடுக்கிறோம். அதில் இருக்கிற சட்டங்களை பின்பற்றுகிறோம், நல்ல விடயம். ஆனால் ஏனைய விடயங்களை பற்றி பேசுகின்ற அந்த விடயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் அந்த சட்ட திட்டங்களில் எல்லா சட்டங்களையும் நாங்கள் உணர்ந்து பின்பற்றுவது கிடையாது. உதாரணமாக நீங்கள் பார்த்தால், சாதாரணமா இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்டு வெறும் 130 வசனங்கள் தான் குர்ஆனிலே இருக்கிறது. வெறும் 130 சட்ட வசனங்கள் தான் இபாதத்துக்களுடைய சட்ட வசனங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அப்ப மற்ற 6000 வசனங்களும் பேசுகின்ற விடயங்களை நாங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையினுடைய சட்டங்களை பேசுகின்ற வசனங்கள் வெறும் 80 வசனங்கள் தான் குர்ஆனிலே இருக்கிறது. ஜகாத்தினுடைய பிரயோகத்தை பற்றி பேசுகின்ற வசனங்கள் வெறும் 30 வசனங்கள் தான் குர்ஆனிலே இருக்கிறது. ஹஜ்ஜை பற்றி 10 தொடக்கம் 12 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தயமமை பற்றி பேசுகின்ற வசனங்கள் வெறும் 5. இப்போது சிந்தித்து பாருங்கள், நாம் மார்க்கம் என்று கட்டமைத்து வைத்திருக்கின்ற விடயங்கள் மொத்த அல்குர்ஆனிலும் எத்தனை சதவீதம்? வெறும் 130 வசனம். சதவீத அடிப்படையில் வெறும் 5% கூட இல்லை. அப்படி என்றால் ஏனைய விடயங்களை குர்ஆன் பேசி இருக்கின்ற விடயங்கள் என்ன? அதை பற்றி நாங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்வினுடைய சட்டங்களை பற்றி 70 வசனங்கள் பேசியிருக்கிறது. மதரசாக்களிலே பாடத்திட்டங்களிலே இந்த முழுவினுடைய பாடம், தயமத்தின் பாடம், தொழுகையின் பாடம், இபாதத்துகளுடைய பாடம் படிச்சு முடிக்கிறதுக்கு 7 வருஷம் முடிஞ்சு. அதைத்தான் விரிவாகவும் விளக்கமாகவும் கருத்து வேறுபாடுகளையும் ஆராய்ந்து நாங்கள் மார்க்கம் என்று படிப்பதன் விளைவு, அதைத்தான் தொடர்ந்து பிரச்சாரமும் செய்ததன் விளைவு, மார்க்கம் என்றால் தொழுகையும் நோன்பும் ஜகாத்தோடு மாத்திரம் இதோடு முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது வெறும் 5 தூண்கள். தூண்கள் மாத்திரம் ஒரு கட்டடமாக முடியாது. அது அப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், 5 தூண்களின் மீது இந்த மார்க்கம் கட்டியெழுப்பப்படுகிறது. சரி, ஆனால் தூண்கள் மாத்திரம் அல்ல ஒரு வீடு. கட்டடத்தை பார்த்து தூண் என்று சொல்ல மாட்டோம். வெறும் தூண்கள் கட்டிடமாக, ஒரு கட்டிடம் என்றால் அதற்கு கூரை போட வேண்டும், நிலம் இருக்க வேண்டும், சுவர் இருக்க வேண்டும். நாங்கள் 5 தூண்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் மொத்த கட்டிடமும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு பெரிய ஆபத்து என்பதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகின்றேன். இதை பற்றி நாங்கள் பேச வேண்டும், பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற 70 குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. இதில் எத்தனையை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? சமூக வாழ்வை பற்றி, சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸை பற்றி, குற்றவியல், குற்றம் சார்ந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற வசனங்கள் சுமார் 40க்கும் அதிகமாக குர்ஆனிலே இருக்கிறது. மனித நடத்தைகளை பற்றி, பண்பாடுகளை பற்றி, அகலாக்குகளை பற்றி பேசுகின்ற வசனங்கள் 300க்கும் அதிகமாக குர்ஆனிலே இருக்கிறது. இப்போது நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை தான் நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புள்ளி விவரங்களை பார்த்து நாங்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு விடயம்தான், தொழுகையை, நோன்பை, ஏனைய மார்க்க விஷயங்களை நாங்கள் மிகவும் சீரியஸாக பின்பற்றுகின்றோம். ஆனால் அல்லாஹ் பேசி இருக்கிற மிக அடிப்படையான சில விடயங்களை நாங்கள் பராமுகமாக இருக்கிறோம் என்பது மிக அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை பாருங்கள்.
இந்த ஹதீஸை பாருங்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அத்தாஜிருல் அமீன், அத்தாஜிருல் அமீன் அஸ்ஸதூக், நேர்மையான நீதியான உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரி. இந்த ஹதீஸ் இப்படிதான் சொல்றது. அத்தாஜிர் அல் அமீன் அஸ்ஸதூக், உண்மை பேசக்கூடிய நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு வியாபாரி. நம்முடைய பார்வையில் அவர் யார்? உலக விவகாரத்தில் ஈடுபடுபவர். இதுதான் நம்முடைய மார்க்கம். நம்ம அப்படிதான் மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். வியாபாரி உலக விவகாரத்தில் ஈடுபடுகிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஹதீஸ்ல முடிவு பாருங்க எப்படி சொல்றாங்க. மான் நபியீன வஸித்தீகீன வஸுஹதா, நேர்மையான வியாபாரி, பொய் சொல்லாம வியாபாரம் செஞ்சவர், ஏமாற்றாம பிசினஸ் செஞ்சவர், செக் மோசடி செய்யாத பிசினஸ்ல ஈடுபட்டவர், வட்டியோடு தொடர்பு இல்லாம அடுத்தவன பொருளாதாரத்தை சுரண்டாம பிசினஸ் செஞ்சவர் யாரு தெரியுமா? அல்லாஹ் பார்வையில நபிமார்கள் அந்தஸ்தில் இருக்கிறார். நான் சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சரியான ஹதீஸ். அத்தாஜிர் அல் அமீன் அஸ்ஸதூக் மஅன் நபியீன், நாளைக்கு மறுமையில் அவங்க இருக்கிறது நபிமார்கள் அந்தஸ்து. வஸித்தீகீன், உயர்ந்த உண்மையாளர்களுடைய அந்தஸ்து. இப்ப யோசிச்சு பாருங்க, உலக விவகாரம் அல்ல வியாபாரம். அது சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. அதை சரியாக செய்தார். இப்ப மாறி யோசிச்சு பாருங்க, அந்த வியாபாரம் அதுல மோசடி செய்து விட்டு அதிலே ஹராமாக சம்பாதித்து விட்டு ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்தால், ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தால் அந்த பாவம் அழிந்து விடும் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள். அங்க சம்பாதிக்கின்ற போது யோசிச்சு யோசிச்சு சம்பாதித்திருக்க வேண்டும். ஒரு ரூபா, ஒரு சதம் ஹராமான முறையில் என்னுடைய சொத்து வந்துவிடக் கூடாது. இஸ்லாம் தடுத்த பொருளாதார நடைமுறைகள் வந்துவிடக் கூடாது. ஏன்? அத்தாஜிருல் அமீன் அஸ்ஸதூக் தான் நாளைக்கு மறுமையில நபிமார்கள் அந்தஸ்திலே இருப்பார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக மோசமான ஒரு விடயம். மார்க்கத்தை கூறு போட்டு நாங்கள் பின்பற்றி நாம நினைக்கிறோம் தொழுகிறதும் நோன்பு படிக்கிறதும் தான் அல்லாஹ் உயரிய அந்தஸ்தா நிச்சயமா கிடையாது. உலக விவகாரங்கள் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணியை பற்றி கேட்க வேண்டும், ஃபத்வா சொல்ல வேண்டும், சொல்லுங்க. கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி மாஷா அல்லாஹ் தொழுகை எல்லாம் நல்ல பொருள், நோன்பா விடாம பிடிக்கிறார், குர்ஆன ஓதுறார், எல்லா அமல் இபாதத்துகளும் கச்சிதமாக செய்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை? அயலவர்களோடு அவருடைய உறவு நல்ல இல்லை. அயலவர்களோடு அவர் வச்சிருக்கிற உறவு நல்லதாக இல்லை. அயலவர்களை முறித்துக் கொள்கிறார். அயலவர்களோடு சரியாக சேர்ந்து கொள்வதில்லை. அவர்களுடைய உரிமைகளை பேணுவதில்லை. இவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சிம்பிளா சொன்னாங்க, ஒன் வேர்ட் ஆன்சர், வஹிய ஃபின்னார், நரகத்தில் நெருப்பில் இருப்பார். அப்ப அவர் தொழுது அவர் செஞ்ச இபாதத், அவன் நின்று வணங்கின வணக்கம், அவன் பிடிச்ச நோக்கம், அதை பத்தி ரசூலுல்லாஹ் எதுவும் பேசுது. ஒத்த வரியில சொன்னாங்க, வஹிய ஃபின்னார், அவன் நரக நெருப்பில் இருப்பார். போய் செஞ்சு பார்க்கணும். நாம் எதை மார்க்கமாக கருதுகிறோமோ அதற்கு இங்கு பெருமதி இல்லாமல் போகிறது. ஏன்? பெருமதியை சேர்க்க வேண்டிய ஒரு விடயத்தில் விட்ட பிள்ளையினார், பெருமதியை சேர்க்க வேண்டிய இடத்தில் விட்ட பிள்ளையினார். இன்னொரு பெண்மணியை பற்றி கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் சாதாரணமா ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவு கொடுக்காமல் அதனை துன்புறுத்தி வீட்டில் அடைத்து வைக்கிறார். அவருடைய நிலை என்ன? வஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் இருப்பாள். ஒன்று, அவள் அதனை பூச்சி புழுக்களை சாப்பிடுவதற்கு அனுமதித்து அதனை திறந்து விட்டு இருக்க வேண்டும், அல்லது முறையாக உணவு கொடுத்து வீட்டில் வளர்த்திருக்க வேண்டும். செய்யவில்லை, எனவே அவள் நரகத்தில் இருப்பாள். தொழாதவனுக்கு மட்டுமல்ல நரகம். மனித உணர்வுகளை மதிக்காதவன், உயிர்களை மதிக்காத ஒரு பூனை ஒரு சாதாரண விலங்கு, ஆனால் அல்லாஹ்விடத்திலே அதற்கு இருக்கிற மரியாதை மதிக்கும் ஒரு உயிர். அதை கொடுமைப்படுத்தினாலும் நரகம் கிடைக்கும். இப்போது நரகத்துக்கு போகின்ற காரியங்களை நாங்கள் சுருக்கி வைத்திருக்கிறோம், ஆனால் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் இங்கு இந்த வசனங்கள், இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் விளைவு என்ன தெரியுமா? நிறைய ஹாஜிகள் இருக்கிறாங்க, ஆனா வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஹாஜி. நிறைய தொழுகையாளிகள் இருக்கிறாங்க, ஆனா பகலிலே புறம் பேசுகின்ற தொழுகையாளிகள். நிறைய சதக்கா கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்திருக்கிற சதக்காதாரிகள்.
இதுல விளைவு என்ன தெரியுமா? ஓட்டை பயில் நன்மை சேர்ப்பவர்கள் கடைசியில் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, கஷ்டப்பட்டு சேர்த்ததும் இருக்காது, எல்லாமே ஓட்டை பயில் சேர்த்த நன்மைகளா ஒழுகி போகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடமாவது இந்த விழிப்புணர்வை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்விலே நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மார்க்கத்தை வெறுமனை இபாதத்துக்களுக்குள், பள்ளிக்குள், தொழுகைக்குள், கியாமுல்லைலுக்குள், குர்ஆனுக்குள் சுருக்கிவிடக் கூடாது. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தான் இபாதத், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தான் இஸ்லாம். இப்போது பாருங்கள், இபாதத்துக்களை பற்றி பேசுகின்ற எல்லா வசனங்களையும் பாருங்கள். குர்ஆன் எப்படி பேசியிருக்கிறது? ஏன் தொழ வேண்டும்? ஒன்று அகிமி ஸலாத்தல் இருக்கிறி, என்னுடைய ஞாபகத்தினால் இது ஆன்மீக பெருமான் மாத்திரம் முடிந்ததா? இல்ல, இப்ப மட்டும் சொல்கிறது. இன்ன ஸலா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுபவர் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடக்கூடாது, வெறுக்கத்தக்க விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. தொழுகை தொழுகைக்காக அல்ல, தொழுகை அவனை பண்படுத்துவதற்காக. நோன்பு ஏன் பிடிக்க வேண்டும்? தக்குவாவை உருவாக்கி அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு எந்த இடத்திலும் நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்வதற்குத்தான் நோன்பு. ஏன் ஜகாத் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? குத் மின் அம்வாலி துதஹிருஹும் வ துஸக்கிஹிம், அவன உள்ளங்களை கழுவி அவன உள்ளத்தில் இருக்கிற பஞ்சத்தனத்தை இல்லாமலாக்கி, அவன உள்ளத்தில் இருக்கிற பேராசையை இல்லாமலாக்கி, உள்ளத்தில் இருக்கிற வஞ்சகத்தை இல்லாமலாக்கி சுத்தப்படுத்துறதுக்கு தான் ஜகாத் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க என்ன செஞ்சிட்டோம் என்றால், வசீலாக்களை ராயாக்களாக எடுத்துக்கொண்டோம், வழிமுறைகளை இலக்குகளாக மாற்றிக்கொண்டோம். ஜகாத்துங்கிறது வழிமுறை, இலக்கு என்ன? உள்ளம் தூய்மையா. இந்த உள்ளம் தூய்மையா இருக்கிறது யாருக்கும் கவலை இல்லை. ஆனா ஜகாத்து கொடுக்கிற வருஷம், ஆனா உள்ளம் ஃபுல்லா தூய்மை இல்லாம தொழுவது. ஆனா தொழுகையால நடக்கிற மானக்கேடான விஷயம், வெறுக்கத்தக்க விஷயங்கள் தடுக்கிறல்ல என்றால் இங்க நாங்க மார்க்கத்தை பிழையாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான் இபாதத் என்று அல்லாஹ் தஆலா வரையறுத்து வைத்திருப்பது. நாங்கள் சொல்லுகின்ற இந்த 50 கடமைகள் மாத்திரமல்ல, கப்பல் பல கடமைகள் இருக்கிறது. ஈமானுக்கு எத்தனை கிளை? 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஈமான் 5 விஷயங்களை செஞ்சா போதும் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லையே, 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்கிறது. அதுல பெரும்பாலானது சமூக விவகாரம். சமூக விவகாரங்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு இணைத்து சொன்னார். உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தொழட்டும், நோன்பு பிடிக்கட்டும், ஜகாத் கொடுக்கட்டும் என்று சொல்லல. ஹதீஸ் சொன்னது முதலாவது, பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாட்டி வாய் மூடி மௌனமாய். என்ன? சமூக விவகாரம். இரண்டாவது என்ன சொன்னாங்க? அவரு அயலவர்களை கௌரவப்படுத்த. மூணாவது என்ன சொன்னாங்க? விருந்தாளியர்களை கண்ணியப்படுத்த. இப்படி ஏராளமான ஹதீஸ். மங்காலயம் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை மறுமை நாளையும் உண்மையாக விசுவாசித்திருக்கிறாரோ அவரு தீமையை கண்டா தடுக்கணும், நன்மையை கண்டா ஏற்கும். இப்படி எத்தனை ஹதீஸ்கள் சமூக விவகாரங்களை பற்றி பேசும். அப்ப ஈமான் பூர்ணமடைவது பண்ணால் தொழுதால், நோன்பு முடிந்தால், ஜகாத் கொடுத்தால் மாத்திரம் பூர்ணம் அடையாது. அதற்கப்பால் 70 கிளைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதனை செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு ஹதீஸ் அடிக்கடி ஞாபகப்படுத்தும் ஹதீஸ். தொழுகைக்கு போன மனிதர் மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி அதனை துப்புரவு செய்துவிட்டு போனதன் விளைவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினார், சொர்க்கவாதி என்று சொன்னார். நீங்க அவர் செஞ்சது சமூக. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னும் நிறைய சம்பவங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். மார்க்கத்தை கூறு போட்டு நமக்கு சௌகரியமானதை மாத்திரம் மார்க்கம் என்று பின்பற்றுவதை தவிர்த்து ஒட்டுமொத்த இஸ்லாமும் குர்ஆனும் எதை சொல்கிறது என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்குகின்ற போதுதான் உண்மையான நஜாத், உண்மையான வெற்றி. பக்கத்து ஃபௌஸன் அலீமா என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த உண்மையான ஃபௌஸை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாங்கள் நரக விடுதலைக்காக பிரார்த்திப்போம். ஆனால் நரகத்துக்குரிய செயல்களை செய்யாதவர்களாக பிரார்த்திக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு வலியுறுத்தி சொல்லுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். இப்போது நாங்கள் இன்னும் ஒரு துஆவை ஓதிக்கொண்டு தொழுகைக்கு தயாராவோம். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா என்று வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள், இபாதுர் ரஹ்மான்கள் கேட்கின்ற பிரார்த்தனை என்று குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் எல்லாம் இபாதுர் ரஹ்மான்கள்,
அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த பிரார்த்தனையை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்வோம், ஓதிக்கொள்வோம். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்பி விடுவாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா, அது வேதனைகள் நிலையானதாகவும் கொடியதாகவும் இருக்கிறது என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை இப்பொழுது நாங்கள் அதிகம் ஓதிக்கொள்வோம். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. அதிகமாக இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம், இஸ்திக்ஃபார் செய்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். முடியுமான வரைக்கும் இஸ்லாத்தினுடைய எதெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். எனவே நாங்கள் முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. நரகத்தின் கொடூரமான வேதனைகள் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்தருள்வானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.